வெல்கம் டு க்ரம்ஸ் வித் தாஷ் யூடியூப் சேனல். ஸோ நான் ஒரு பேஸ்ட்ரி ஷெஃப். ஸோ லண்டனில் இருக்க எல்லா டெசர்ட்ஸ் அண்ட் பேஸ்ட்ரி ஷாப்ஸையும் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இந்த ஊரில் நிறையா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம இட்டாலியன் பியர் ஹாட் சாக்லேட் ஷாப். இது ரொம்ப இன்ஸ்டாகிராமபிளான பிளேஸ். ஸோ இங்கே நிறையா ஹாட் சாக்லேட்ஸ் அந்த ட்ரிபிள் சாக்லேட் ஊற்றுனது தான் இங்கே ஃபேமஸ். ஸோ அதை சாப்பிட்லான்னு சொல்லி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு நான் திரும்ப சுற்றி காட்டலான்னு தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டோம், பட் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த கடையில் உள்ள ஃபேமஸானது இந்த இட்டாலியன் ஹாட் சாக்லேட் தான். இதுக்கு தான் நிறைய ஹைப் இருக்குது. ஸோ அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு ரொம்ப ஃபேமஸானது சாக்லேட் கேக், அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு நார்மல் ஹாட் சாக்லேட்டே £4.90. ஸோ அதில் சுற்றி நம்ம அந்த இன்ஸ்டாகிராமபிள் சாக்லேட் ஊற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரா £2. ஸோ இது எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. இதுதான் ஹாட் சாக்லேட், அந்த ஃபேமஸ் ஹாட் சாக்லேட் அண்ட் த ஃபேமஸ் சாக்லேட் கேக். ரொம்ப தாராளமாக போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்கின ₹250. சூப்பராக இருக்குது. லைட்டாக அந்த பிட்டர் டேஸ்ட் இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப நல்லா திக்காகவும் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. பிட்டர் டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்காது. பட் இஃப் லெஸ் ஸ்வீட் அண்ட் மோர் சாக்லேட்டினா இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஹாட் சாக்லேட் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, சில இடத்துலலாம் குடிக்கவே முடியாது, டக்குன்னு வாய் சுற்றும். இங்கே அதுவும் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது. இன்றைக்கி தான் இப்படி இருக்கா இல்லை எப்பயும் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இன்றைக்கி ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது. நான் ரொம்ப ஹாட்டாக குடிக்கிற பர்சன் கிடையாது. திஸ் இஸ் வெரி பர்ஃபெக்ட். இப்போ இந்த கேக் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஒயிட் சாக்லேட்டோட ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப தெரியுது. இப்போ நீ சாப்பிட்டு பாரு. மேபி இந்த டார்க் சாக்லேட் சைட் போனால் தெரியுமோ என்னமோ, பட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது ஒயிட் சாக்லேட்டுங்கிறதுனால. பட் கேக்கோட டெக்ஸ்சர் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. டெக்ஸ்சர் இவ்வளோ குளிர்லையும் அது ரொம்ப ஹார்ட் ஆகலை, பட் அந்த கனாஷ் நல்லா ஹார்டாக இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஆன் டாப் மேலே எப்படி இருக்குது பார்ப்போம். மேலேயும் கனாஷ் தான் போட்டிருக்காங்க. மேலேயும் கனாஷ் அண்ட் ஃப்ராஸ்டிங் ரொம்ப கம்மி தான். ஸோ ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு டீசென்ட் கேக் தான். ஆனால் இதை நம்ம ஒரு ₹800 மேலே கொடுத்து திரும்ப நான் சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டேன். நான் ஒரு ஆள்னால கண்டிப்பாக இதை முடிக்க முடியாது, 2 பேர் வேணும். என் கூட என் ஹஸ்பண்ட் அண்ட் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்பேன் அவங்களுக்கு எப்படி கொடுத்து. ஸோ இது என் ஹஸ்பண்ட் அண்ட் இது அவங்களோட ஃப்ரெண்ட். ஸோ இப்போ நாங்கள் இந்த கடைக்கு வந்திருக்கோம். நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறோம் நாங்கள் 2 பேரும். நான் அவ்வளோவா ஸ்வீட்ஸ் இன் ஜென்ரல் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், சாப்பிடுவேன். பட் தென் திஸ் இஸ் டூ மச் ஸ்வீட். பட் தென் எப்படி இருக்கு பார்ப்போம். டெக்ஸ்டர் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை. சாய், ஹவ் அபௌட் யூ? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனல் ஃபேவரட் டார்க் சாக்லேட். ஸோ எனக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஓகே, இப்போ கேக் ட்ரை பண்ணுவோம். என்னப்பா கல்லு மாதிரி இருக்குது இந்த கேக்கு. சில கேக்கில் இன்னும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது எவ்வளோ பெட்டர். இந்த கிளைமேட்டுக்கு திஸ் இஸ் ஃபைன். ஃபஜ்ஜியாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஆமாம், மேபி டார்க் சாக்லேட் சைட் ட்ரை பண்ணி பார்க்கணும். டார்க் சாக்லேட் சைட் நிஜமாலே கழுமா தான். இங்கே பாருப்பா, ஹார்டாக இருக்குங்க. ஹார்டாக இருக்கு.
டார்க் சாக்லேட்ஸை கம்பேரிட்டிவ்லி பெட்டராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த சாக்லேட் மேலே ஊற்றாமல் இது வெறும் கேக் வாங்கி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், லைக் இந்த ட்ரிபிள் சாக்லேட் இல்லாமல் டார்க் சாக்லேட்ஸ் இது ஹார்டாக இருக்குது, பட் ஸ்டில் அதுதான் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். என்னென்னா ஃபுல் டார்க்காகவும் நம்ம ஊற்றிக்கலாம், நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். நான் மில்க் ஒயிட் அண்ட் டார்க் 3 கேட்டனால கேக் சூப்பராக இருக்குது. அந்த மேலே இருக்க ஃப்ளேவர்ஸும் வந்து கிடைக்குது அந்த கேக்கை. ஓகே, டன். மிச்சத்தை இப்போ சாப்பிட்டு முடிக்கிறோம் நாங்கள். இது அநேகமாக எங்களால் சாப்பிட்டு முடிக்க முடியாது, நாங்கள் பார்சல் தான் பண்ணணும் போல். நம்ம ஊரில் எல்லாம் அம்மாக்கள் போட்டிருக்க சர்க்கரை டப்பாவில் இந்த மாதிரி தான் ஸ்பூன் குட்டியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்பூன். இந்தியன் ஸ்டைல் ஸ்பூன் தான். சரிதா சரியல். கொடுத்த காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் எடுத்து என்னோடய ஹாட் சாக்லேட்லேயே கலந்து குடிக்க போகிறேன். இந்த ட்ரிப்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் 200 ரூபாய்க்கு மேலே இங்கே. மற்ற ஹாட் சாக்லேட்டோட ரேட் அது தனி. ஆனால் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. 2-3 நாளாக மழை 2-3 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு ரொம்ப அன்னாயிங்காக இருந்தது, ரொம்ப குளிரும் இருந்தது. பட் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் இருக்குது, அதனால பரவாயில்ல. கப் ஃபுல்லாக ஊற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது, என்ன பண்ணுறது, இட்ஸ் ஓகே. வெரி நைஸ். மேபி எனக்கு எல்லாத்தையும் போட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி கூட சாப்பிடலாம். லைட்டாக மிஸ்ஸியான ஜாப் தான் இது, பட் ஸ்டில் வெரி நைஸ். சாப்பிட பிடிச்சிருக்குது. ஸோ நான் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது உள்ள. இதோ இவ்வளோ கொட்டுச்சு. ஓகே, இது போதும். நான் இப்போ சாக்லேட் சாப்பிட்றேன், கேக் சாப்பிட போகிறேன். பேர்ல்க்கு வை கொஞ்சம். என்னோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வைக்கலாம். தனியாலாம் காலி பண்ண முடியாது, ரொம்ப திகட்டுது. நான் 4 years பேக் லண்டன் வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணேன். அப்போலேருந்து இது ஃபேமஸ் தான். அப்போ ட்ரை பண்ணப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்ன வரைக்கும் இருக்குது. ஒரு டேஸ்ட்டில் ஒரு சேஞ்ச் இல்லை, சாக்லேட்டில் சேஞ்ச் இல்லை, எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் தான் இருக்குது. மேபி இதனால கூட இந்த கடை இவ்வளோ ஃபேமஸாக இருக்கலாம். இன்னும் அவங்களோட குவாலிட்டி எல்லாமே சேஞ்ச் பண்ணாமல், ஆனால் ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. ப்ரைஸில் மாற்றம் இருக்குது, டேஸ்ட்டு மாற்றம் இல்லை. அப்படியே நான் உள்ளே வந்து உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு நான் சுற்றி காமிச்சிடுறேன். ஸோ இங்கே அவங்க உள்ள வாஃபிள்ஸ், croissants, கேக்ஸ், குக்கீஸ் அண்ட் ப்ரௌனீஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் இதுதான் அவங்களோட அந்த அசம்பிளி ஸ்டேஷன் கூட. ஸோ இங்கே ஒரு குட்டி ஓவன் எல்லாமே இருந்தது. ஸோ இது பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஆன்டிக் லண்டன் வைப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்தது. அண்ட் இதுதான் அவங்களோட சாக்லேட் ஸ்டேஷன். அந்த 3 சாக்லேட் இருக்குது. ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், 3 சாக்லேட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே அழகாக அந்த ட்ரஃபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அவங்க சாக்லேட்லேயே எடிபிள் கப்ஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. கப் அண்ட் சாசர் அண்ட் ஸ்பூன். அது டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் 3 ஃப்ளேவர்ஸ்லேயும் இருந்தது. அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதில் வந்து நம்ம ஹாட் சாக்லேட்டில் போட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணி ஸ்டர் பண்ணி அதை மெல்ட் பண்ணி சாப்பிட்டுடலாம். அண்ட் அதுக்கு குட்டி கப்ஸும் இருந்தது. அது பெருசாக இருந்தால் குட்டி கப்ஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய சாக்லேட்ஸ், ஹேசல்நட் கோட்டட் சாக்லேட்ஸ், ஆல்மண்ட் கோட்டட் சாக்லேட்ஸ் அண்ட் தனியாகவே டார்க் சாக்லேட் பட்டன்ஸ், ஒயிட் சாக்லேட் பட்டன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்லாபாகவும் இருந்தது. அண்ட் இவங்க மேலே வந்து நிறையா ஜாம்ஸ் அண்ட் சாஸஸ், ஸ்ப்ரெட்ஸ் அதுவும் இருந்தது. ஆஸ் அ பேஸ்ட்ரி ஷெஃப் இந்த வாலை பார்த்ததுமே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா இதெல்லாம் ஆன்டிக் சாக்லேட் மேக்கிங் மோல்ட்ஸ், இதெல்லாம் கிடைக்கிறது பார்க்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். ஸோ இவங்க அதெல்லாம் வச்சதும் தட் வாஸ் மை ஃபேவரட் பார்ட். அதை நின்று ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ ஃபைனலி தட் வாஸ் மை ஹாட் சாக்லேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி தமிழ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் கிராம்ஸ் வித் தர்ஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை. அண்ட் உங்களை இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்குறேன். See you, bye bye, ta-ta.